அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெரும் கருணையும் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் இறைவன் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல மனித குலத்திற்கு அருளாக வழங்கிய ஒரு மாதம். இந்த மாதம் வெறும் நன்மைகளை குவிக்கின்ற மாதம் என்ற அளவில் மாத்திரம் நாம் புரிந்து வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்வை சீரமைக்கக்கூடிய மாற்றி போடுகின்ற நம் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்துவந்த ஒரு புரட்சி மாதம் என்று சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் என்பது இறைவன் நேரடியாக தருகின்ற ஒரு பயிற்சி. இறைவன் தான் மனிதனை படைத்தான். படைத்ததோடு என்னுடைய பணி முடிந்துவிட்டது என்று அவன் ஒதுங்கிவிடவில்லை. வழிகாட்டுகின்ற பொறுப்பை அவனை ஏற்கின்றான். எவன் படைத்தானோ அவனை வழிகாட்டுகின்றான். வழிகாட்டுவது வெறும் தத்துவங்கள் வேத புத்தகம் என்ற அடிப்படையில் நின்று விடாமல் அதை நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய தூதரையும் இறைவன் அருளியிருக்கின்றான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் லட்சத்திற்கும் அதிகமான தூதர்கள். அதில் இறுதியாக வந்தவர்கள் தான் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனுடைய எல்லையில்லா பறந்து விரிந்த அந்த கருணையை நீங்கள் எண்ணி பாருங்கள். படைத்தான், பரிபாலிக்கின்றான், வாழ்வளிக்கின்றான், வழிகாட்டுகின்ற தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். இத்தோடு என்னுடைய பணி முடிந்தது என்று அவன் விட்டு விடுகிறானா என்றால் இல்லை. யாரெல்லாம் என்னை கடவுளாக இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நான் தினமும் 5 வேளை பயிற்சி அளிக்கக்கூடிய விதமாக தொழுகை என்ற முறையை இறைவன் விதியாக்கி இருக்கின்றான். இஸ்லாத்தின் ஆகச் சிறந்த ஒரு பயிற்சி கூடம் பள்ளிவாசல். தினமும் அதிகாலையில் எழுந்ததும் நீங்கள் இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஃபஜர். நீங்கள் வாழ்வின் தேட்டங்களிலே மூழ்கி இருக்கும் போது மீண்டும் இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக லுகர், அசர், மக்ரிப், இசா வரைக்குமாக ஒரு நாளைக்கு 5 வேளை நீங்களும் இறைவனும் தொடர்ந்து உரையாட வேண்டும். இறை சிந்தனையிலே நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தொழுகை என்ற அந்த கடமை. அது மாத்திரமல்ல, ஆண்டிற்கு ஒரு முறை மாதம் முழுவதும் தன்னுடைய அடியார்களை இறைவன் தன்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்காக ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மாபெரும் பயிற்சி. படைத்தான், வேதங்களை அருளினான், வழிகாட்டினான், பயிற்சி அளிக்கின்றான். வருடத்திற்கு 1 மாத கால பயிற்சி. இது இறைவனுடைய எல்லையில்லா கருணை. இந்த பயிற்சியை யாரெல்லாம் சரியாக பெறுகின்றார்களோ, இந்த ரமலான் பயிற்சியை யாரெல்லாம் முறையாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் ஆகச் சிறந்த மனிதர்களாக திகழ்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் ரமலான் அப்படி விளங்கி வைக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் அது சடங்காக மாறிவிட்டது. தொழுகை என்பது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. தொழுகையினுடைய ரூஹ், ஆன்மா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் தான் இங்கே நிற்கின்றோம். படைத்த இரட்சகனான சர்வ வல்லமை மிக்க இறைவனின் முன்னால் நிற்கின்றோம் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், வஜிலத் குலூபுஹும், நீங்கள் தக்பீர் என்று இறைவன் முன்னால் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் தக்பீர் கட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளம் நடுங்க தொடங்கிவிட வேண்டும். அந்த மகா இரட்சகனான இறைவனின் முன்னால் நீங்கள் நிற்கின்றீர்கள், அவனை சிரம்பணிகின்றீர்கள். உலகத்தில் எந்த சக்திக்கு முன்னாலும், எவனுக்கு முன்னாலும், யாருக்கு முன்னாலும் வளைந்து கொடுக்காத நீங்கள் அங்கே நீங்கள் குனிகின்றீர்கள். எவன் காலிலும் விழக்கூடாது என்பதை அறமாக கொண்ட மனித நெறியிலே நீங்கள் சாஷ்டாங்கமாக இறைவன் முன்னால் உங்களை சரணடைய வேண்டும் என்பதற்காக சுஜூது செய்யுங்கள். இறைவன் முன்னால் நீங்கள் வீழுங்கள், வீழ்ந்து எழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. தொழுகை குனிதல் நிமிர்தலா? இல்லை. இந்த தொழுகையினுடைய அந்த தாற்பயத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால், மானக்கேடான செயல்களில் இருந்து உங்களை தொழுகை தடுக்கிறது என்று சொன்னால், மானக்கேடான விஷயங்களில் இருந்து ஒரு சமுதாயத்தை காக்கிறது என்று சொன்னால், மானக்கேடான செயல்களிலும் தீமையில் இருந்தும் ஒரு மனித சமுதாயத்தை
இறைவனை அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மனித குலத்திற்கு ஒரு நெறிப்படுத்தக்கூடிய பயிற்சி இறைவன் வழங்குகின்ற ஒரு பயிற்சி எங்கேயுமே இல்லை. இறைவனுடைய அளவில்லா கருணை. ஆனால் தொழுகையை அதன் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டோமா? தொழுகையினுடைய நோக்கத்தை எப்படி புரிந்து கொள்ளாமல் தக்பீர் எங்கே கட்டுவது, நாம் விரலை ஆட்டலாமா, எத்தனை ரக்காத் என்று அந்த வழிபாட்டு முறைகளிலே நாம் சிக்கி தவிக்கிறோமே தெரிய எந்த நோக்கத்திற்காக இந்த தொழுகை, எந்த நோக்கம் என்பதை நோக்கத்தை மறந்துவிட்டு வழிபாடுகளையும் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் பேசக்கூடியதனால் ஏற்பட்ட விளைவுகள் அந்த தொழுகை நம்மை மாற்றத்தை தரவில்லை. தொழுகையாளி பொய் பேசுவானா? தொழுகையாளி ஊரை ஏமாத்துவானா? தொழுகையாளி லஞ்சம் வாங்குவானா? தொழுகையாளி நெறிதவறி இருப்பானா? இல்லை. ஆனால் தொழுகையாளி நெறிதவறுகிறான், அவன் எல்லோரையும் போல் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை அவனுக்கு பயிற்சியை வழங்கவில்லை. காரணம், அவன் தொழுகையை சடங்காக நிறைவேற்றிருக்கிறான், அதை அவன் பயிற்சியாக எடுக்கவில்லை. இந்த தொழுகை என்பது இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் என்ற அந்த உணர்வு. நீங்கள் இறைவனுடன் பேச வேண்டுமா? தொழுகைக்கு வாருங்கள். இறைவன் உங்களுடன் பேச வேண்டுமா? திருமறைக்கு திரும்புங்கள். நீங்கள் குர்ஆனை விரித்தால் இறைவன் உங்களிடம் பேசுவார். நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் நீங்கள் இறைவனுடன் பேசலாம். இந்த தொழுகையை எப்படி நாம் சடங்காக வழிபாடாக கடந்து விடுகிறோமோ அதே போலத்தான் இந்த ரமலானை. இந்த ரமலான் நோன்பு அருளப்பட்டதுடைய நோக்கம் என்ன? எப்படி இந்த ரமலான் நோன்பை நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம்? இது பசி மாதம், இது பட்டினி மாதம். இது பசி மாதம் தான், பட்டினி மாதம் தான். ஆனால் இந்த நோன்புடைய அம்சங்கள் என்ன? நோன்பு வைப்பதற்கான ஷரத்துக்கள், நோன்பு எதற்காக? ரொம்ப எளிமையான கேள்வி. நீங்கள் பதில் சொல்லுங்க பாப்போம். எப்படி தொழ வேண்டும் என்பதற்கு பதில் நம்மிடம் இருக்கிறது. ஏன் தொழ வேண்டும்? பதில் இல்லை. எப்படி நோன்பு நோக்க வேண்டும்? எல்லாம் தெரியும். சஹர் எப்படி வைக்கணும், இஃப்தார் எப்படி வைக்கணும், எல்லாம் தெரியும். ஏன் நோன்பு வைக்க வேண்டும்? ஆனால் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லித் தரவில்லை. எப்படி தொழ வேண்டும் என்பதை இறைவன் சொல்லித் தரவில்லை. ஏன் தொழ வேண்டும், ஏன் நோன்பு வைக்க வேண்டும், அதை இறைவன் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? நீங்கள் பசித்திருக்க வேண்டும் என்பதற்கா? இல்லை. நீங்கள் உங்களை வருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கா? இல்லை. நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக. இந்த நோன்பு ஒரு ஆளுமை பயிற்சி. இந்த நோன்பு நம்மை செதுக்குவதற்கான ஒரு மகத்தான ஒரு பயிற்சி என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த நோன்பை அணுகி பாருங்கள். பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எளிது. ஆனால் இந்த நோன்பினுடைய 3 அம்சங்களில் 2ஐ நாம் பற்றிப்படுத்துகிறோம். பசித்திருக்கிறோம், அதில் எந்த விதமான மாற்று இல்லை. நாம் தாகித்திருக்கிறோம், அதில் எந்த விதமான முரண்களும் இல்லை. எப்படி இருந்தாலும் நாம் சாப்பிட போவதில்லை, தண்ணீர் அருந்துவதில்லை. ஆனால் நோன்பினுடைய மற்றொரு அம்சம் இருக்கிறது. பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இச்சையை கட்டுப்படுத்துதல் என்ற அந்த மகத்தான பயிற்சி. ஆளுமை உருவாக்கத்தில் முதல் நிலை என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது, ஒரு மனிதனை ஒழுக்க மாண்புள்ளவனாக செதுக்குவது, ஒரு மனிதனை தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக, தன்னுடைய நஃப்ஸை, தன் அலைபாய்கின்ற எண்ணங்களை உணவின் மீது, பிரியங்களின் மீது, வாழ்வின் தேட்டங்களின் மீது, சுகபோகங்களின் மீது, உல்லாசங்களின் மீது அலைவாகின்ற அந்த மனித நஃப்ஸை, அந்த மனித தேட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான பயிற்சி இந்த ரமலான். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ரமலான் நோன்பை நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால் அது பசி மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை உருவாக்கத்தை நோக்கி கொண்டு வரும். இந்த ரமலான் என்னை இறையச்சம் உள்ளவராக மாற்ற வேண்டும். பசித்திருப்பது நோன்பு வைப்பது என்னுடைய அம்சம். ஆனால் அதை பிரதானப்படுத்துகிறோம். பெருமானார் அப்படி பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணுவதிலும் பருகுவதிலும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. பட்னி கிடந்து என்ன ஆக போகுது? நீ பட்னி கிடந்ததுனால இறைவனுக்கு என்ன ஆக போகிறது? ஒன்றுமில்லை. இந்த பசி எதற்காக? இந்த பட்டினி எதற்காக? உங்கள் நாவை பேணிக் கொள்ளுங்கள், உங்கள் கண்களை பேணிக் கொள்ளுங்கள், உங்கள் செவிகளை பேணிக் கொள்ளுங்கள். லா தக்ரபு ஸினா,
விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்று சொல்கின்ற அந்த வழிவகைகளுக்காக, உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அந்த இறைமறை வசனத்திற்காக, உங்கள் உள்ளங்களிலே ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது நீங்கள் இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற அந்த திருமறை வசனத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் வடிவ பயிற்சி தான் இந்த ரமலான் மாதம். என் உள்ளம் துடிக்கிறது, உணவருந்த வேண்டும் என்று நினைக்கிறேன், இல்லை பசி இருக்கிறது, நான் சாப்பிட மாட்டேன். காரணம், இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நான் நோன்பு இருக்கிறேன். நான் தாகித்து இருக்கிறேன், எனக்கு தாகம் எடுக்கிறது, நான் எந்த நீரையும் அருந்த மாட்டேன், அதை நான் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் மன இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கின்றோமா? ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது, இந்த காலம் நவீனத்துடைய உச்சகாலமாக இருந்தாலும் கூட எளிதில் வழிதவறி செல்லக்கூடிய பெரும் அபாயம் சூழ்ந்து நிற்கின்ற ஒரு காலம். தீமைகள், ஒரு காலத்தில் தீமைகளை தேடி நாம் சென்றோம். தப்பு செய்யணும்னா நாம் அதுக்கு பயணப்படணும். ஒரு தவறான படம் பார்க்கணும்னா நாம தேடி போய் ஒளிஞ்சு மறைஞ்சு போய் பார்க்கணும். ஒரு தப்பு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். இந்த காலம் தப்பு பண்றதுக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம், சும்மா செல்போனை பார். தீமைகள் உங்களை நோக்கி வருகிறது. தீமைகள் எளிமையாகிவிட்டது, நன்மை செய்வது கடினமாகிவிட்டது இந்த காலத்துல. அதனாலதான் அலையடிக்கக்கூடிய மனதிற்கு ஒரு அருமருந்து இந்த ரமலான். என்னை ஆபாச வீடியோக்கள் பார்ப்பதிலிருந்து தடுப்பதற்கான ஒரே வழி இந்த ரமலான், இந்த ஒரே வழி இந்த பயிற்சி. என் அலைபாய்கின்ற எண்ணங்களை, என் பார்வைகளை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும், என் செவிகளை தீய காரியங்களிலிருந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று பெருமானார் சொன்னார்கள். அது வெறும் பசி அல்ல, வெறும் சடங்கு அல்ல. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம் என்றால் என்ன? யுத்த களத்திலே நீங்கள் நிற்கின்றீர்கள், உங்கள் எதிரிகள் அம்பால் எறிவார்கள், ஈட்டியால் எறிவார்கள். அதை எல்லாற்றையும் இந்த கேடயத்தை வைத்து எப்படி தாங்குகிறோமோ, கேடயத்தை வைத்து எப்படி தடுத்துக் கொள்கிறோமோ, அதே போல ஆபாச அலைகள் வருகிறது, நான் தடுத்துக் கொள்கிறேன். தீய பார்வை வருகிறது, நான் தடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸௌமு ஜுன்னா, இந்த நோன்பை வைத்து என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன். பார்வை என்பது பார்வை அல்ல. பார்வை உங்களை வீழ்த்தி விடும். பார்வை தவறான செயலுக்கு இட்டு சென்று விடும். கச்சணிந்த பொங்குமாதல் கண்கள் வீசும்போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்கிறான் பாரதி. கச்சணிந்த பொங்குமாதல் கண்கள் வீசும்போதிலும், ஒரு பெண் அப்படி பார்த்தானா எவனான் விழுந்து விடுவான். பெருமானார் சொல்கின்றார்கள், ஒரு பார்வை உன்னுடையது, மறு பார்வை சைத்தானுடையது. பார்வைக்கு நீ கட்டுப்பாடு இருப்பதற்கு தான் இந்த ரமலான், இந்த மாதம் எங்களை பார்வையை கட்டுப்படுத்துகிறது, எங்கள் செவிகளை கட்டுப்படுத்துகிறது, எங்கள் பாதங்களை கட்டுப்படுத்துகிறது, எங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆளுமை உருவாக்கும். இது இல்லை என்று சொன்னால், இந்த ஒழுக்க நெறி இல்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த கல்லூரியில் படித்து நீங்கள் ஆகப்பெறும் உச்சத்திற்கு செல்லலாம், ஸ்டீபன் ஹாக்கிங்களாக மாறலாம், உலக பணக்காரராக பில்கேட்ஸாக நீங்கள் மாறலாம், உலக அரியாசனங்களிலே நீங்கள் அமரலாம். ஆனால் உங்களை இறை நம்பிக்கையும் இந்த பயிற்சியும் இல்லை என்று சொன்னால் எஃப்டின் தீவுக்குள் உங்களை தள்ளிவிடும். உலகம் இன்றைக்கு அவமானத்தினால் புரிந்திருக்கிறது என்று சொன்னால், ஒழுக்க நெறி இல்லை, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அது உங்களை எங்கே கொண்டு நிறுத்திவிடும். எனவேதான் இந்த ரமலான் முதலில் மனிதர்களுக்கு தருகின்ற மகத்தான ஆளுமை பயிற்சி ஒழுக்கம் மாண்புள்ள சமுதாயம், ஒழுக்கம் மாண்புள்ள மனிதர்கள், அறமுள்ள ஒரு சமுதாயம், அறமுள்ள மனிதர்கள், நேர்மையானவர்கள், வாய்மையானவர்கள், தூய்மையானவர்கள். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நேர்மையான அதிகாரியாக இருக்க வேண்டும், நீங்கள் யாரிடமும் வாய்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆளுமை பயிற்சி தான் இந்த ரமலான் தருகின்ற முதல் பயிற்சி. அடுத்து இந்த ரமலான் தருகின்ற மிக முக்கியமான பயிற்சி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல், தன்னுடைய ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ளுதல். இந்த ஆற்றல்களை பெருக்கிக் கொள்வது என்பது முடங்கி கிடப்பதல்ல, இன்னும் பலபடி மேலே நீங்கள் உயர வர வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த ரமலானுடைய இந்த பேராற்றலை நீங்கள் பார்த்தால், இந்த ரமலான் என்பது உங்களை மிகப்பெரிய உற்சாகம் உள்ளவர்களாக மாற்றும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ரமலான்ல நீங்க அரசு கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. தேவையில்லை சார், ரமலான் சோம்பேறிகளை உருவாக்க வந்த மாதம் அல்ல,
தூங்கு முஞ்சிகளை உருவாக்க வந்த மாதம் அல்ல. என்ன மலையா சாதிக்க போறோம்? இல்லை. ரமலானில் தான் பதிர்களம் ஏற்பட்டது. ரமலானில் தான் தாரிக் பின் ஜியாத் இஸ்ரேலை வெற்றி கொண்டார். இஸ்லாமிய சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். ரமலான் வீரமும் ஆண்மையும் நிறைந்த மாதம், போர்க்குணம் நிறைந்த மாதம், அசத்தியத்திற்கு எதிரான வலிமை மிகுந்த மாதம். சுருண்டு போய் படுக்கிறது இல்லை. நோம்பாளி அப்படின்னு சொல்லும் போதே நோம்பு இப்படி கழிவிறக்கத்திற்கான மாதம் அல்ல. நோம்பாளி நெஞ்சு நிமிர்த்து நாங்கள் இருப்போம். நோம்புன்னா அப்படி தைரியமா இருக்கணும். உன்னை விட நான் சாப்பிடாம தைரியமாக இருப்பேன். இறைவன் சொல்கின்றான், நீங்கள் உங்களுடைய அந்த வீரம் வலிமை உங்களை பிறர் இராஞ்சி கொண்டு சென்று விடலாமா என்று அவர்கள் எண்ணிவிடக் கூடாது. சிறுபான்மையர்கள் தானே, இவர்களை நசுக்கி விடலாம் என்று அவர்கள் எண்ணிவிட முடியாது. நாங்கள் துணிந்து இருப்போம் எங்கள் களங்களில். ஏனென்றால் நாங்கள் சத்தியமும் வாய்மையும் கொண்டவர்கள். சும்மா நோன்பு வச்சுட்டு தூங்கிட்டே இருக்கிறது இல்லை. நோன்பு வச்சுட்டு இல்லை சார், நோன்பு சார், நோ எக்ஸ்கியூஸ். நோன்பு வைத்துவிட்டு 2 மடங்கு வேலைகள் செய்ய முடியும். பெருமானார் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதலிலே உம்ராவிற்கு வருகிறார்கள். மக்கத்து குறைசியல் பார்க்கின்றார்கள், முஹம்மதுடைய தோழர்கள் இந்த பயணத்திலே எப்படி வந்து இந்த காபாவை தவாப் செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பாங்க, ரொம்ப தளர்ந்து போயிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. தோழர்களை அழைக்கின்றார்கள், எதிரிகள் உங்களை பார்த்து நீங்கள் சுழண்டு விட்டீர்கள், நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள் என்று அவர்கள் கருதிவிடக் கூடாது. எனவே இந்த 3 சுற்றுகளிலும் நீங்கள் ராணுவ வீரர்களைப் போல ஒரு பக்கம் தோள்பட்டையை உயர்த்தி கொண்டு நீங்கள் இழுத்து மூடக்கூடிய அந்த உம்ரா துணையிலே முதல் 3 சுட்டுக்கள் உங்களுடைய தோள்புஜத்தை காட்டி, நீங்கள் திடத்தோள்களை காட்டி அல் ரமல் என்ற அந்த வீரநடையிலே 3 சுற்றுக்கள் வேகமாக வாருங்கள் என்று சொன்னார்கள். எதிரிகள் நம்ம பயந்துட்டாங்க. எனவே நாம் உற்சாகம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆன்மவரம் உண்டவர்களாக இருக்க வேண்டும். ரமலான் முடங்கி வைப்பதற்கல்ல, முடக்கி போடுவதற்கல்ல. அதே போல இந்த ரமலான் ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டியை உருவாக்குவது, ஒரு எமோஷனல் சொசைட்டி அல்ல. முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு உணர்வு தளங்களால் பின்னப்பட்டு இருக்கிறது. ஆர்ப்பாட்டம்னா கூடிடுறோம், போராட்டம் என்றால் கூடி வருகிறோம். வெறும் தடுப்பாட்டம் ஆடக்கூடியவர்கள் அல்ல நாம், வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியவர்கள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய நாம எதிரிகள் போடுகின்ற அம்புகளை தடுத்தாடு கொண்ட தடுப்பாட்டம் அல்ல. இந்த வாழ்க்கையை, இந்த மண்ணின் போக்கை, வளமான இந்தியாவின் சரித்திரத்தை எழுது கொண்ட விரல்களை நெம்புகோலாக வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த மண்ணின் சொத்தாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், இந்த மண்ணினுடைய பெரும் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள். எனவே நாம் இந்த மண்ணின் வளர்ச்சிக்காகவும் இந்த சமுதாய வளர்ச்சிக்காகவும் களம் காணக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த ரமலான் தருகிறது. அது அறிவுத்தளத்திலே உங்களை தட்டி எழுப்புகிறது. இக்ரா, ஓதுவீராக. எதற்காக இந்த ரமலான்? எதற்காக இந்த ரமலான்? எதற்காக இந்த ரமலான்? மீண்டும் திருமறையிலும் கேளுங்கள். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த ரமலான் எதற்கு தெரியுமா? இந்த மாதத்தில் இறைவன் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆன் என்று ஒருவனை சொல்லவில்லை. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த ஒரு வேதம். அல் பையினா, இதுதான் உங்களுக்கு விளக்கம் தருகின்ற வேதம். உங்களுக்கு உண்டான இன்டெக்ஸ், நாலேஜ் இன்டெக்ஸ் இதுதான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு வேதம். எது சத்தியம், எது பொய், எது உண்மை, எது தவறு என்று உலகம் அறியாமல் மூச்சு திணறி முட்டுச்சந்தில் திணறிக் கொண்டிருக்கும் போதுதான் இறைவனுடைய இந்த மாபெரும் அருள் குர்ஆனாக இறங்கியது. இந்த குர்ஆன் வழிகாட்டவில்லை என்று சொன்னால், இந்த குர்ஆன் நமக்கு அருளவில்லை என்று சொன்னால், இந்த குர்ஆன் நமக்கு விதிகளையும் விதிவிலக்குகளையும் தரவில்லை என்று சொன்னால், நாமும் மிருகங்களை போன்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்போம். குர்ஆன் சொல்லுகிறது, மதுவை இந்த குர்ஆன் ஹராமாக்கி இருக்கிறது. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். மதுவை இந்த குர்ஆன் ஹராமாக்கவில்லை என்று சொன்னால் இங்கே எத்தனை பேர் குடிகாரர்களாக இருப்போம், சாக்கடைகளில் வீழ்ந்து கிடப்போம். அந்த அவமானங்களில் இருந்து இறைவன் உங்களை காத்தான் அல்லவா? லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் இதற்காக நோன்பு வையுங்கள், இறைவன் உங்களுக்கு வழிகாட்டி நேர்வழி காட்டினான் அல்லவா? மது அருந்துகின்ற கேவலத்திலிருந்து உங்களை காப்பாற்றினான் அல்லவா? அதற்காக அலாமா துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும்.
மஹதாக்கும். இறைவா, உன்னுடைய மேன்மையை போற்றி புகழ்கிறேன். நீதான் என் ரப், எனக்கு வழிகாட்டினாய். நீ வழிகாட்டவில்லை என்று சொன்னால் நான் குடியாரனாக இருந்திருப்பேன். வட்டியில் வீழ்ந்து எத்தனை பேர் இங்கே தற்கொலை செய்து கொண்டிருப்போம். எவ்வளவு எவ்வளவு ஒரு நேர்மை மிக்கவராக வீதிகளில் நின்று சிறுநீர் கழிப்பதிலிருந்து இந்த மார்க்கம் உங்களை தடுத்திருக்கிறது. அந்த கண்ணியத்தை வழங்கி இருக்கிறது. இஸ்லாம் என்பது மதம் அல்ல, வே ஆஃப் லைஃப். உங்களை ஆளுமை மிக்கவர்களாக, அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மாதத்தை தந்ததற்காக லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் இந்த மாதத்திலே நோன்பு வைக்க மாட்டீங்களா? இந்த ரமலான் மாதம் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு இந்த நேர்வழியின் ராஜபாட்டையை காட்டினான் அல்லவா, அதற்காக இறைவா நன்றி என்பதை தான் பிரகடனப்படுத்துவதற்கு இந்த ரமலான். சும்மா பட்னி இருந்துட்டு இஃப்தார்ல நோன்பு வச்சு நோன்பு திறந்துக்கிட்டு அது ஒரு ஜாலி டைமா போறதல்ல. இது ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம். இந்த மாதம் தான் நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நம்முடைய தலையெழுத்தை, நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு மாதம். எனவேதான் இந்த மாதம் இக்ரா, ஓதலுடன் தொடர்புடையது, படிப்புடன் தொடர்புடையது, வாசிப்புடன் தொடர்புடையது. எனவேதான் இந்த குர்ஆனை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசியுங்கள், ஓதுங்கள், ஓத கேளுங்கள். தராவீஹ் எதற்காக? இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்க வேண்டும், இந்த குர்ஆனில் இருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும், இந்த மாதத்திலிருந்து நீங்கள் பயனீட்டிக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் ஓதலுடன் வாசிப்புடன் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள். இதெல்லாம் பாருங்க, ஆளுமை வளர்ப்பிலே உங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, ஒழுக்க மாண்புள்ளவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக, நெஞ்சுரம் மிக்கவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, வாசிப்பு திறன் மிக்கவர்களாக, இப்படி பல்வேறு பண்புகளை இந்த ரமலான் வழங்குகிறது. இந்த ரமலானுடைய இந்த ஆளுமை பண்புகளை குறித்து மிக விரிவாக நாம் பேச முடியும். எனவே இந்த ஜும்மா நாளிலே சுருக்கமாக நான் இந்த செய்திகளை நான் சொல்லியிருக்கின்றேன். அடுத்து நீங்கள் இந்த ரமலானுடைய செயல் வடிவமாக மாறுங்கள். ரமலான் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. இந்த ரமலான் எப்படி மாற்றுகிறது? சகோதர சமுதாய சொந்தங்கள் உங்கள் அருகிலே சூழ சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எப்படி சொல்ல போகிறோம்? குர்ஆனை கொடுத்து சொல்வது ஒரு வழி, நபிமொழிகளை கொடுத்து சொல்வது ஒரு வழி. அதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் என்றால் நான் என்பதை என்றைக்கு உங்களால் நடமாடும் இஸ்லாமாக மாற முடிகிறதோ, செயல் சான்று வழங்க முடிகிறதோ, அப்போதுதான் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்திருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். உங்களை பார்க்கும்போது சகோதர சமுதாய சொந்தங்கள் உங்கள் மீது ஒரு பாசமும் அன்பும் வைக்க வேண்டும். அவர்களோடு நாம் உரையாட வேண்டும். இந்த திருக்குர்ஆனை கொண்டு அவர்களுடன் உரையாட வேண்டும். அது முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல. வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இந்த திருக்குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக வந்தது. இது உலக மக்களுக்கான வேதம். நபிகள் நாயகம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர் அல்ல, அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அகில உலகத்திற்கெல்லாம் வழிகாட்ட வந்தவர்கள். நீங்கள் முஸ்லிம்களுக்கான தலைவராக சுருக்கி விடாதீர்கள். குர்ஆனை முஸ்லிம்களுக்கான வேதமாக வைத்து கண்ணாடி பெட்டிக்குள் பூட்டி வைத்து ரமலானில் மட்டும் வாசிக்கின்ற ஒரு சடங்கு சம்பிரதாய நூலாக அதை மாற்றி விடாதீர்கள். ஒரு யுக புரட்சியை நிகழ்த்தி காட்ட வந்த, உலகத்திற்கு வழிகாட்ட வந்த வேதம் அது. உலக மக்களுக்கான வழிகாட்டுதல் அதில் இருக்கிறது. வட்டியில் இருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக, இந்திய உலக பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக வந்த ஒரு வழிகாட்டுதல், ஒப்பற்ற தத்துவம். அப்படி ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டிய ஒரு நூல். அதே போலத்தான் ரப்புல் ஆலமீன் என்று சொல்கிறோம். ரப்புல் முஸ்லிமீன் ஆக்கி வச்சிருக்கோம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கான கடவுள், ரப்புல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்குமான ரட்சகன். எனவே இந்த நோன்பு சந்திப்பு நிகழ்ச்சிகளை உரையாடலுக்கான களமாக மாற்றுங்கள். சகோதர சமுதாய சொந்தங்களுடன், நம் தொப்புள் சொந்தங்களுடன் அமர்ந்து பேசுங்கள். நோன்பு ஏன்? அவர்களுக்குள் ஏராளமான ஐயங்கள் இருக்கின்றன. ஏன்பா 5 வேளை பள்ளிவாசல் போய் தொழுகிறீங்க? என்னதான் உங்களுக்கு அங்கே பள்ளிவாசல்ல? ஒரு நாள் அழைச்சிட்டு வாங்க, பள்ளிவாசல்ல ஒன்றும் இல்லை. எல்லோரும் தோளோடு தோல் நிற்கின்ற சாதிய அழுக்குகளை அறுத்தெறியக்கூடிய 5 நாள் செயல்படி பயிற்சி இந்த பள்ளிவாசல்கள் என்பதை என் சகோதர சமுதாய சொந்தங்கள் பார்க்கட்டும். அவர்களுடைய இந்த இஃப்தார் உரையாடலை நிகழ்த்துங்கள். டயலாக், இன்டர் ரிலீஜியன் டயலாக், மதங்களுக்கிடையான அன்பான உரையாடல்கள் வரவில்லை என்று சொன்னால் அந்த உரையாடலுக்கு பதிலான வெறுப்பு களம் உருவாகிவிடும். இன்றைக்கு வெறுப்பு காலங்களை கட்டமைத்து விட்டார்கள். ஹேட் ஸ்பீக்கிங், இஸ்லாமோபோபியா என்ற அந்த வெறுப்பு நெருப்பு உலகமெல்லாம் பரவுகிறது. முஸ்லிம்களை குறித்து தவறான சித்திரங்கள் இருக்கிறது.
4 மனைவி கட்டிக்கிறான், காலையில கல்யாணம் சொல்லுவான், சாயந்தரம் டைவர்ஸ் பண்ணுவான், முஸ்லிம் பெண்களை எல்லாம் அடக்கி ஓடிக்கிறான். அவனுடைய உள்ளம் தான், அவனுடைய உடல் எங்கே இருக்கிறது, உள்ளம் வந்து பாக்கி பாகிஸ்தான்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் இந்த தேசத்துக்கு விசுவாசமா இருக்க மாட்டான் என்று சகோதரனே, என்னை குறித்தும் உன்னை குறித்தும் ஏராளமான தவறான தகவல்கள் நம் சகோதரர்களிடம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை என்பதை உரையாட வேண்டுவதற்கான ஒரு களமாக இந்த ரமலான் இருக்கிறது. அவருடன் உரையாடுவோம். இந்த நட்பு ரீதியான இந்த உரையாடலும் இந்த நெருக்கமும் இந்த பரிமாறலும் இல்லை என்று சொன்னால், நாம் பேசவில்லை என்று சொன்னால் வேறொருவர் பேசுவார். அந்த பேச்சு வேறொரு களத்திற்கு நம்மை எடுத்து சென்றுவிடும். இந்த மண்ணை வெறுப்பின் மண்ணாக மாற்றுவதற்காக துடிக்கின்றார்கள். இல்லை, ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. இது அன்பின் பூமி. சகோதரர்களாக நாம் வாழக்கூடிய பன்மை சமூக சூழலில் நாம் வாழ்கிறோம். புளூரல் சொசைட்டி. இந்த பன்மை சமூக சூழலில் முஸ்லிம்களுடைய கடமை சகோதர சமுதாய சொந்தங்களுடன் இணக்கமாக நெருக்கமாக வாழ்வதற்கு இந்த கல்லூரி காலங்களில் உங்களுடன் படிக்கின்ற ஒரு சகோதரர் உங்களை பார்த்து இஸ்லாம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நடமாடும் இஸ்லாம்களாக நீங்கள் மாற வேண்டும். அதே போல இந்த ரமலான் நம்மை பெரும் தீமைகளிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு அருமருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு போதை பழக்கம் நடமாடுகின்ற மிக மோசமான சூழல் இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கும் போது அதிலிருந்து நம்மை காக்கிறது என்று சொன்னால் இந்த ரமலான் நமக்கு ஒரு மாபெரும் அருளாக, மாபெரும் பயிற்சிக்களமாக இருக்கிறது. இதை பட்டினி மாதமாக கடந்து விடாதீர்கள். ரமலானில் மட்டும் பள்ளிவாசல் நிறையுது, அதுக்கப்புறம் அப்படி குறையுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ரமலானை வணங்குகிறீர்கள், ரமலானுடைய ரப்பை வணங்கவில்லை. ரமலான் என்பது ஒரு மாதம் மட்டும்தான், முடிந்துவிடும். ஆனால் இந்த ரமலானுடைய ரப்பு நிரந்தரமானவன். எனவே நீங்கள் அதிகாலை எழுகின்ற பழக்கத்தை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் அழுத்தமாக சொல்லுவேன். அதிகாலை எழுகின்ற ஒரு பழக்கத்தை இந்த மார்க்கம் கடமையாக விதித்திருக்கிறது. அதிகாலையே நீங்கள் எழுந்து நீங்கள் பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய அந்த ஃபஜ்ர் தொழுகை என்பது உங்கள் நாளை தொடங்குவதற்கான உற்சாகமான ஒரு வழிகாட்டுதலை வழங்குகிறது. எனவே அந்த தொழுகை என்பது ஒரு பயிற்சி, இந்த ரமலான் என்பது ஒரு பயிற்சி. இதெல்லாம் நம்முடைய மாற்றத்திற்கான மாதம். நம்மை நல்லவர்களாக, வாய்மையாளர்களாக, தூரதோக்குடன் யோசிக்கக்கூடியவர்களாக, திறன் மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவதற்கான ஒரு பயிற்சி. அந்த அடிப்படையில் இந்த ரமலானை லஅல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காகவும், லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றியுடையவர்களாக திகழ்வதற்குமாக இந்த ரமலானை இன்னும் நெருக்கமாக அணுக்கமாக நாம் அணுகி இதை பட்டினி மாதமாக கடந்து விடாமல் இந்த ரமலான் உள்ளபடியே என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி என்னுடைய அழுக்குகளை எல்லாம் அகற்றி பரிசுத்தமான வாய்மையான ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குவதற்கான இந்த நல்வாய்ப்பை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இந்த ரமலான் நமக்கு பெரும் அருளாக மாறும். அந்த அருள் வளங்களை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் இங்கே இருக்கக்கூடிய இந்த உரையை கேட்கக்கூடிய பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.